ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு ஆரன் தேவைப்படும். நான் பைக் ஆரன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே லைட்டு வைக்க போகிறோம். அந்த சைக்கிள்லேயே பைக்கில் இருக்கிற மாதிரி லைட்டும் ஆறணும். அதுக்கப்புறம் நான் ஒரு எல்இடி லைட் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கிளாம்பாட்டம் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் பழசு. எங்கள் வீட்டிலே இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதனால் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பிரேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டு அந்த கிளாம்பை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கையில் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 நட்டு வேணும். இன்னும் ஒரு நட்டு ஒரு வாசலோடு எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம லைட்டையும் ஆரனையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டில் இருக்க கம்பி கீழே அழைச்சிக்கிறேன். அப்போ தான் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நேராக தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆரனையும் அதிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆரனையும் அதிலே வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அந்த கிளாம்பில். இப்போ அந்த கிளாம்பில் நம்ம லைட்டையும் ஆரனையும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து இதுலேயே நிறைய ஆரனை வைக்கணும், நிறையா சவுண்டில் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஆரனை வச்சு கட் அவுட்ரு வைக்கணும் அப்படின்னா நிறையா 6 சவுண்டு வர மாரி 2 ஆரனில் அப்படி உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைக்கிளில் என்ன டிசைனில் வீடியோ வேணும், பிரேக் லைட் வேணுமா, என்னமாரி லைட் செட் பண்ணுறது, இதுமாரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற நட்டையும் கீழே இருக்கிற நட்டையும், லைட்டும் ஆரனையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலை நட்டையும் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். கீழே இருக்க நட்டையும் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணலைன்னா ஆரனை வந்து சைக்கிளில் போகும்போது உழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லைட்டெல்லாம் உழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தால் முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு என்ன தேவைப்படும்னா அவ்வளோதான். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஒரு சுவிட்ச் வச்சு க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இது எதுக்குன்னா ஆரனுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் ஆன் ஆஃப் சுவிட்சில் 2 சைடில் இருக்கும் லெட் ஆட்டம். அதில் வந்து 2 ஒயரை வச்சு சுழிச்சு விட்ருங்க. நல்லா சுழிச்சு விட்ருங்க. 2 ஒயரையும் நல்லா சுழிச்சு விட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 ஒயரையும் நல்லா பார்த்து சுழிச்சு விட்டு வச்சுக்கோங்க. ஒயரில் கொஞ்சம் லெட்டை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அந்த இதில் வச்சு சுவிட்சில் வச்சு நல்லா சுழிச்சு விட்ருங்க. சுழிச்சு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் இருக்க ஒயரை வந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போய் ஆரனில் கொடுக்க போகிறோம். இன்னொரு ஒயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேட்டரியிலேருந்து வர மைனஸ் ஒயரில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஆரனில் ஒரு ஒயரை கொடுத்துட்டேன், சுவிட்சிலேருந்து வர ஒயரை கொடுத்தேன். இப்போ இன்னொரு ஒயர் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வர மைனஸ் ஒயரில் கொடுக்க போகிறோம். மைனஸ் ஒயரில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயர் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கிறேன். ஏன்னா பின்னாடி கேரியர்லேருந்து முன்னாடி ஹேண்டில் பார் வரைக்கும் வரத்துக்காக ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயரை வந்து தெரியாமல் கட்டுக்கு நான் பிரேக் ஒயர் பின்னாடி பிரேக் ஒயர் போகிற இதுலேயே வச்சுக்கிறேன். ஏன்னா பிரேக் ஒயரும் பிளாக் கலரில் இருக்கும், ஒயரும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால அப்படியே தெரியாத மாரி இருக்கட்டும்னு அந்த பிரேக் ஒயர்லேயே நான் டேப் பண்ணிக்கிறேன். அந்த ஒயர் வச்சு ஆரனுக்கும் லைட்டுக்கு வர ஒயரை வச்சு டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரியில் 2 ஒயர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால 2 ஒயரையும் அப்படியே நம்ம கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நான் அப்படியே கேரியிலே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாரி லைட்டு பார்க்குறதுக்கு இருக்காத மாதிரியே ஒயர்லாம் தெரியாத மாரி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டு வாங்கினீங்கன்னா இந்த சுவிட்ச் ஹோல்டர் தனியாக நீங்கள் வாங்கிக்கணும். லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இந்த சுவிட்சு தனியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த சுவிட்சை வந்து நான் ஹேண்டில் பாரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது லைட் கண்ட்ரோலுக்கு, நான் ஆர்ன் கண்ட்ரோலுக்கு அந்தாண்ட க்ளூகன் வச்சு சுவிட்சு ஒன்று ஒட்டியிருக்கேன், ஆன் ஆஃப் சுவிட்சு. இல்லை உங்கள்கிட்ட இந்தமாரி லைட்டெல்லாம் இருக்குது, என்கிட்ட இந்தமாரி சுவிட்ச் வேணாம், எனக்கு அதேமாரி ஆர்னுக்கு வச்ச மாரி ஆன் ஆஃப் சுவிட்சே வேணும்னா அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்கிட்ட இது இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆர்னுக்கு வந்து நான் ஆன் பண்ணி விட்டேன்னா ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஆர்ன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு ஆர்ன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். எனக்கு இந்த ஆர்ன் பிடிக்காது, எனக்கு வந்து மல்டி சவுண்ட் வர ஆர்ன் தான் பிடிக்கும். அந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். பிரேக் லைட் வீடியோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நம்ம வீடியோ வந்துடும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆர்னு லைட் செட்டப் ஒருத்தங்க போடுங்க, நிறையா பேர் ஆர்னு கேட்டிருந்தீங்க. அதனால் ரெண்டுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பேட்டரி தான் தேவையில்லை, பைக் பேட்டரி எந்த பேட்டரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைனா லித்தியம் அயன் பேட்டரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காங்க. லேப்டாப்பில் பழைய பேட்டரி இருந்துச்சுன்னா அது ஒரு 8 எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நான் ப்ளஸ்ஸும் மைனஸும் அதில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியில் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் ஓரளவுக்கு இருக்கும். ஒயரெல்லாம் ஓரளவுக்கு தெரியாத மாரி நீங்கள் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஒயர் எப்படி தெரியாத மாரி உங்கள் சைக்கிளில் பண்ணுமோ அதுமாரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும். இப்போ நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதுக்கு ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஒயர் எதுவும் தெரியல, பேட்டரியிலேருந்து வர ஒயரு. அப்படியே பிரேக் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஒயர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். லைட் எரியுது பாருங்கள். ஆரன் அடித்தாலும் லைட் எரியும். பார்க்குறதுக்கு இப்போ ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆரன் அழுத்துறேன், லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆரன் உங்களுக்காக கீன்னு அடிக்கிறேன். பார்த்தீங்களா ஆரன் நல்லா சூப்பராக வேலை செய்யுது. லைட்டு சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ நான் நைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் நைட்டில் செம்மையாக வெளிச்சம் வருது. பக்கத்தில் முன்னாடி வர லைட்டெல்லாம் இது என்ன பைக்காக சைக்கிளா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த கல்லில் மிஸ்டர் தமிழ் சிட்டின்னு எழுதி வச்சுருக்கேன் நைட்டில். அது பாருங்கள் லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கல்லில் பாருங்கள் மிஸ்டர் தமிழ் சிட்டின்னு பெயிண்டில் எழுதியிருக்கேன். அது லைட் ஆன் பண்ணோன்னா எப்படி வெளிச்சம் வருது பார்த்தீங்களா. சும்மா எல்இடி லைட்டு வீட்டில் 10 லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த லைட் அளவுக்கு வெளிச்சம் வருது. மறக்காமல் இது ட்ரை பண்ணுங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சைக்கிள் நீங்கள் நைட்டில் எதுங்க காட்டுக்குள்ளே போகணும், காட்டுக்குள்ளேருந்து முன்னாடி சிட்டிக்கு வரணும், அப்படி நடந்து போகணும், அப்படி சைக்கிளில் போகிறீங்கன்னா இந்தமாரி லைட் வச்சுட்டுனா பார்க்கறதுக்கு உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ நீங்கள் பார்த்து கொண்டு போய் மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். இந்த பைக்கில் பாருங்கள் லைட்டும் வச்சுருக்கேன், ஆர்னும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஆர்ன் அடிச்சு கட்டுறேன். சும்மா சூப்பராக இருக்கான். இந்தமாரி உங்களுக்கு பிரேக் லைட் இதில் சைக்கிளில் நிறையா மாடிஃபிகேஷன் வீடியோ வேணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் 93.5% பார்த்துட்ருக்கீங்க. அது மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தமாரி உங்களுக்கு பிரேக் லைட் வீடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் சைக்கிளில் ஆர்னும் லைட்டு வைங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் ஆர்னும் ரெண்டுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பிரேக் லைட் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.